குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 2க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு எல்லாமே ஓரளவுக்கு ஈஸி தான். சைக்காலஜி மட்டும் கஷ்டம், ஓகேங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு தேவை 90 95 கிடையாது, 82 இருந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஆன்சருக்கு போயிடலாம். கூற்று 1, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் என்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்சீர். அதுக்கடுத்து கற்றோருக்கும் மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சருங்க? திரிச்சொல், ஓகேங்களா? திரிசொல் தான் கரெக்டானது. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ சவுண்ட் வந்தாவே என்னது, நம்ம பெயரச்சம் போட்டுடலாம். இப்போ வளர்ந்ததான். அதுக்கடுத்து பாருங்க, சரியான வேங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவதில் ஏதெனில் வெகுளி போக்குக அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாவே நமக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேங்களா? தமிழ்ல கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதல் எது வராது? மெய்யெழுத்துக்கள் 18 வராது. இதெல்லாம் நம்ம ஈஸி தான். மெய்யெழுத்து ஸ்டார்டிங்கே வருமா? இக்கு இஞ்செல்லாம் ஸ்டார்டிங்கே வருமா? வராது. ஸோ அப்போ இது ஈஸி தான், ஓகேங்களா? ஏ தான். அதுக்கடுத்து பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முற்றச்சம் அப்படிங்கும் பொழுது நம்ம வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், அதான் கரெக்ட், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதெல்லாம் வந்து புக்ல அப்படியே இருக்கிறது தான். அடுத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிது மொழிதல் அணி. இந்த பிரிது மொழிதல் அணியே வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. ஒன்று பொருள் கேட்டிருக்காங்க, ஒன்று குரல் கொடுத்து அதனுடைய ஆன்சர் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, 35 பார்ப்போமா? 35ல உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும். இங்க என்ன அணிங்க? பிரிது மொழிதல் அணி, ஓகேங்களா? அப்ப பாருங்க, பிரிது மொழிதல் அணிலேயே 2 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 36வது கொஸ்டின்ல ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1க்கு புன் புலம் அப்படிங்கிறது பண்பு தொகை தான். அடுத்து தாழ் பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை நமக்கு தெரியும். பாய்வன அப்படிங்கும் பொழுது பலவின் பால் வினைமுற்று. தடவரை அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். இங்க தட அப்படிங்கிறனாவே என்னது? உரிச்சொல் தொடருங்களா? அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் டிக்கு 1 இருக்குது, இது மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? பீன் போட்டு போயிடலாம். அதான் தமிழ் ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? மற்று அப்படின்னு வந்தாவே என்னதுங்க? அது இடைச்சொல் தான். ஸோ அப்போ இடைச்சொல் தொடர் வந்து மற்றொன்று அப்படிங்கிறது. பல பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்கு தான் வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள், ஓகேங்களா? அதுக்கடுத்து 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னதுங்க? இல். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது திரிதல். இல் எப்படி மாறி இருக்கு? இர்ரா மாறி இருக்கு. இல்லு இர்ரா மாறி இருக்கு. அப்ப வந்து திரிதல் தான். ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர் இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல் அப்படிங்கிறது உரிச்சொல் தான், ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, இந்த உரிச்சொல்லே பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்துருச்சு. புரித மொழிதல் அணியில 2 வந்துருச்சு, உரிச்சொல்ல 2 வந்துருச்சு, ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, பகாபதம் வந்து எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க? 4. ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேங்கோல் வினைமுற்று. காலம் முடிஞ்சாவே அது என்னதுங்க? வேங்கோல் வினைமுற்று தான். மேக்ஸிமம் நம்ம போட்டுடலாம் இதெல்லாம். அதான் தமிழ் ரொம்ப 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 ஈஸி. இது ஆல்ரெடி இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் தான். வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே வந்து என்னதுங்க? சரிதான். 48 கூற்று காரணம் ரெண்டுமே சரி.
அதுக்கடுத்து கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெய்யெழுத்துக்கான மாத்திரை என்னது? அரை தான் நம்ம சொல்லுவோமா? அப்ப அரை இருக்கிறது இது ஒண்ணு மட்டும் தான், டக்குன்னு போட்டு போயிடலாம். ஓகேங்களா? பட் எல்லாமே பார்க்கணும், பட் ஒரு கெஸ்ஸிங்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலப்பகுதி தான். உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலில் வந்து ரா வருமா? வராது. ஓகேங்களா? அப்போ ரா தான் சரியான ஆன்சர். வில்வாள் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில்வாள் அப்படின்னா வில்லும் வாளும் அப்படிங்கிறது உண்மை தொகை தான். ஓகேங்களா? உண்மை தொகை. அஞ்சு, இளைஞ்சி, சாம்பார் அப்படிங்கிறது இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சு அப்படிங்கிறது 5, அப்போ முற்றுப்போலி. அது இளைஞ்சி அப்படிங்கிறது இடைப்போலி, சாம்பார் அப்படிங்கிறது கடைப்போலி. ஓகேங்களா? அவ்வளவுதான். நிலைமொழியின் இறுதியில் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரீற்று புணர்ச்சி. புணர்ச்சியிலிருந்து எவ்வளவு கேள்வி வந்திருக்கு பாருங்க. பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்றீர்கள், அதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து வெண்பா பாத்தீங்கன்னா செப்பல். இது ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஏக்கு 4. வெண்பா என்ன பண்ணுவா? செப்பல் தான். ஓகேங்களா? வெண்பா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணுவா? செப்பல் போடுவாங்க அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அதை பார்த்துக்கலாம். இப்போ ஏக்கு 4 அப்படிங்கிறனால பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வலியார் முன். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இக்குறட்பாவில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலியார், மெலியார், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான். வலியார், மெலியார் தான் ஆன்சர். ஓகேங்களா? பி தான் ஆன்சர். ஓகே. அடுத்து உருண்டு, தவழ்ந்து, நெளிந்தும், பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து, பாயும் அப்படிங்கும்பொழுது இதனுடைய வினையெச்ச சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அப்படிங்கும்போது ஆ, உம். ஓகேங்களா? இது ரெண்டு தான் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயங்கொலி பிழையற்ற தொடர் அப்படிங்கிறது என்னன்னா வெட்டி அடிக்குது மின்னல், இதுதான் வந்து பிழையற்ற தொடர். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா since a passenger on a boat had taken ill suddenly the airplane was flown to the nearest airport by the pilot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? was flown. Bored with my traditional look in the weekend I decided to cut my hair really short. In the above sentence the word my refers to possessive adjective. ஓகேங்களா? இது என்ன adjective? Possessive adjective. அதுக்கடுத்து dash is a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. அப்போ நம்ம ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அயனி தான். ஓகேங்களா? அப்போ லைக் சோலா வந்திருந்தா தான் நம்ம மெட்டபர் போவோம். ஓகேங்களா? உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் கொடுத்தா நம்ம பர்சனிஃபிகேஷன் போவோம். ஸோ இங்க அயனி அப்படிங்கும் பொழுது ஆக்சுவல் மீனிங்க்கும் இன்டெண்டட் மீனிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. என்னதுங்க? அயனி தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அடுத்து ஐடென்டிஃபை த வேர்ட் that does not belong in the list of words given below அப்படிங்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா கோல்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் சரியான ஆன்சர். லெவிஸ் கரோல் வாஸ் டேஸ் ரைட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரைட்டர்? அவரு ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அதுக்கடுத்து வந்து which of the following sentences is not an example for personification அப்படிங்கும்போது the chocolate smelled like delicious cake. லைக் வந்தனால இது என்னதுங்க? மெட்டஃபர். ஓகேங்களா? அப்போ இது மட்டும் தான் என்னது? பர்சனிஃபிகேஷன்ல வராதது. இது மெட்டஃபர். மற்றது எல்லாமே பர்சனிஃபிகேஷன் தான். when the speaker says yes grandpa we should wait until the road is clear of traffic, we should first look right, left and then again right before we cross the road. He is being என்ன சொல்றாங்க இதுல? ஒபீடியன்ட். ஓகேங்களா? அப்ப இதுல எதை சொல்றாங்க அப்படின்னா ஒபீடியன்ட்டை குறிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஒபீடியன்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆண்டனிம். ஆண்டனிம்னா ஆப்போசிட். ஓகேங்களா? யூனிக் அப்படிங்கிறது என்னதுன்னா தனித்துவமான. அதுக்கு ஆப்போசிட் என்னதுங்க? காமன். அதான் சரியான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
Choose the opposite of the underlined word in the list below from the given options. She gave a stalled cry and took her hand away அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அன்கன்சர்ன்டு தான் கரெக்டான ஆன்சர். The first 8 lines and the last 6 lines of the sonnet is called as a octave and sestet. இந்த கொஷின் வந்து இந்த இது மாறாம, இந்த கொஷின்ஸ் மாறாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம இதுல வச்சிருக்கோம். ஓகேங்களா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. I will die but not run away. These are the words of, இந்த வேர்ட்ஸ் யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரஜா தான் கரெக்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இந்த only one way to attract butterflies is to grow flowers. ஓகேங்களா, to grow flowers for them அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் predator may threaten young children. Strangers may use your phone and misuse your information with your knowledge அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, சி தான் கரெக்ட். அதுக்கடுத்து which of the following poets has a distinction of being awarded the title poet laureate of Aichikan அப்படிங்கும்போது எட்கர் ஏ கெஸ்ட். ஓகேங்களா, இது நமக்கு ஈஸி தான். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்க கொஷின் தான். டெஸ்ட் பேட்ச் கிடையாதுங்க, புக்கு தான். ஓகேங்களா, புக்கில் இருக்கிறது தான் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம சொன்னோம்னா அது தவறானது. எல்லாமே புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்கூல் புக் தான் நமக்கு என்னதுங்க எப்போதுமே தாரக மந்திரம். அதை நல்லா படித்தவே நம்ம பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலாம். சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ் இஸ் அன் இந்தியன் ஆத்தர் ஆஃப் டேஸ் ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க, ஜெர்மன் ஆர்ஜின். ஓகேங்களா, அவர் என்ன ஆர்ஜின்னா ஜெர்மன் ஆர்ஜின் தான். அதுக்கடுத்து பாருங்க, டேஸ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கும்போது சேகர் தாத்ரி. அதுக்கடுத்து மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிட் த வெல்த் அப்படிங்கும்பொழுது அதை ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி. ஓகேங்களா, ஆக்சுவலாக எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ஆன்சர் தான் போடணும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாங் ஆன்சர் தான் போடணும். ஓகேங்களா, இப்போ இந்த இதில் பாருங்க எது லாங்காக இருக்கு, ரவீந்திரநாத் தாகூர் தான் லாங்காக இருக்கு. அப்போ அதான் போடணும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா படிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க இதுல எது லாங்கா இருக்கு, ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி தானே இருக்கு. அப்போ நம்ம இந்த இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா தப்பு. ஓகேங்களா, எல்லா இடத்துலயும் இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க சுத்தமாவே உங்களுக்கு அந்த கொஸ்டின் பத்தி ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, லாங் ஆன்சர் எதுவும் அதுக்கு போயிருங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கிரப், ஃப்ளட்டர், க்ரூயல், கிரேவ்லி, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரப் அப்படிங்கிறது நவுன். அதுக்கடுத்து ஃப்ளட்டர் அப்படிங்கிறது வேர்பு, க்ரூயல் அப்படிங்கும்பொழுது அட்ஜெக்டிவ், க்ரூயல் அட்ஜெக்டிவ், கிரேவ்லி அப்படிங்கும்பொழுது அட்வர்பு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் என்னதான்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசக் பிளேமேட்ஸ் வேர் enchanted with his new windmill, find the meaning that does not synchronize with the word underlined அப்படிங்கும்பொழுது இந்த enchanted-க்கு synchronize ஆகாத வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா motivated. சரிங்களா, அதுக்கடுத்து find out the meaning of the underlined idiom in the following sentences அப்படிங்கும்போது he refused point blank அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா bluntly. பாயிண்ட் பிளாங்க் அப்படிங்கிறது பிளண்ட் பண்றது தான். ஓகேங்களா, according to the Edgar Albert Guest, dance is a part of his horse, his days and his years. courage தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து in the poem the computer swallowed grandma, the poet wants us to copy, scan and paste dash in an email back to her அப்படிங்கும்போது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா her grandmother. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்க given below are two statements. One is labeled as assertion. Assertion என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Isaac had constructed a model of windmill. He possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா both A and R are correct.
அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு தான் போடணும். ஒருவேளை நீங்கள் படிச்சிருந்து ஓகேங்களா அது தப்புன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ராங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் போகணும். உங்களுக்கு எதுவுமே படிக்கல, அந்த ஐடியாவே இல்லைன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் அசோசியேஷன் வந்தாவே ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? சில டைம் அதுவுமே நமக்கு கவுத்துறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா ஏ பி ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் வந்து ஏ வந்து பியை வந்து விளக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியல, சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா போத் கரெக்ட் அப்படின்னு போகிறது தான் சரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? வாட் இஸ் த நேம் ஆஃப் அ ஷிப் இன் மேன் ஓவர் போர்ட் அப்படிங்கும்பொழுது எஸ்எஸ் ராஜுலா. Olive Ridleys come to lay their eggs between the months of January and March. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா who was born in Woolsthorpe in England in 1642 on Christmas Day. யார் அன்னைக்கு பிறந்தா? சார் ஐசக் நியூட்டன் தான் பிறந்தார். ஓகேங்களா? அதுக்கடுத்து Mala lives upstairs. Read the above sentence and find the adverb upstairs that comes under adverb of place. ஓகேங்களா? இதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து the word indeed is used to emphasizing. Indeed. Okay, the word indeed is used to எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா எம்பசைசிங். ஓகே, அதான் கரெக்ட். ஹூ இஸ் ப்ராடிஜி அப்படிங்கும்பொழுது a child who shows great ability at young age, அதான் வந்து ப்ராடிஜின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்களேன், இதுவும் ஷார்ட்டாக தான் இருக்கு, இது ஷார்ட்டாக இருக்கு, இது ஷார்ட்டாக இருக்கு. அப்போ லாங் ஆன்சர் தான். ஓகேங்களா? நீங்க வேணா இந்த டெட் பேப்பர்ல லாங் ஆன்சர்லாம் என்னென்ன இருக்கு, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட், இதுவும் ஷார்ட், இதுவும் ஷார்ட். அப்போ லாங் ஆன்சர் இதுதான். அப்போ லாங் ஆன்சர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு என்ன வரும், நிறைய கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ.